கழிக்குதா? கழிக்காத. இது நம்ம பக்கத்து ஏரியா எம்ஜிஆர் நகர்னு. இங்கேருந்து நம்ம எந்த வீட்டில் பாம்பு மீட்க போகிறோமோ அதுக்கு பக்கத்து வீட்டுக்காரர் தம்பி வினோத் வந்து அழைக்கிறாரு. சார், வீட்டுக்குள்ள ஹாலில் நல்ல பாம்பு இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு இந்த மீட்புக்கு தான் இப்போ வந்திருக்கோம். பாம்பு இருக்குங்களா? என்ன பாம்புங்க? சாரப்பாம்பு. வினோத் வந்து நல்ல பாம்பு இருக்குங்க. பாம்பு பெருசா சின்னதா இருக்காங்க. நாம மீட்புக்கு உள்ள நுழையறதுக்கு முன்னால பாம்பு எதிர்கொண்டு வெளியே வருது. நம்ம வாசல்லையே அதை வந்து மீட்கிறோம். கழிக்குதா? கழிக்காத. 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 போலாம் போலாம். கழிக்குது. சரி சரி சரி. இது கோல். மாதிரி கையை கடிச்சது ஆமா ஆமா. இல்ல, அதுக்குமே ஒரு பதட்டம் இருக்கும். பதட்டம் இருக்கும்போது சீரதான் செய்யும். ரொம்ப திரும்ப கடிக்கும். சரி, கடிச்சது போதும் நாடி. போட்டலாமா? சார பாம்பெல்லாம் ஒன்றும் விஷம் கிடையாதுமா? சார பாம்புக்கெல்லாம் பாம்பு வந்து கடிச்சிட்டு சார். பரவாயில்லம்மா, அது விஷம் கிடையாதுமா. சார பாம்பு விஷம் கிடையாது. நல்ல பாம்பா தான் நாங்களே கவனமா கொடுப்போம். சார பாம்புனா அப்படி தெரியும். நல்ல பாம்பா இருந்தா கவனமா கொடுப்போம். எப்போ போச்சு எப்படி என்னன்னு தெரியலைங்க சார். இப்போ நாங்கள் காலையில் இப்படி எதிர்த்துமே எதிர்த்து நானும் என் மயனும் பேசிட்டு இருக்கிறத உள்ள பார்த்துட்டு செய்யறது உள்ள போயிடுது. உள்ள லாக் பண்ணி வச்சோன்னே இந்த இடம் இருக்கட்டும். இன்னொரு நாள் வரமா, வெளியே போறோம். வீட்டு மீட்கப்பட்ட இந்த பாம்பு சாரை பாம்பு முற்றிலும் நஞ்சற்ற பாம்பு. இது கடித்தால் ஆபத்தெல்லாம் கிடையாது. அதனால இந்த பாம்பை சாரை பாம்புன்னு தெரிஞ்சவொன்னே நம்ம ரொம்ப மெத்தனமாக கையாளணும். அதனால தான் கடிப்பட்டணும். எப்படி இருந்தாலும் பாம்பு கிட்ட கடிப்படுறது ஒரு நல்ல முறை இல்லை. இந்த பாம்பு பாதுகாப்பாக விடுவிக்கப்பட்டது.